வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைய காலங்களில் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பல பொருட்களை நாம் உபயோகப்படுத்துகிறோம். அப்படி நாம் வீடுகளில் இப்பொழுது பலரும் உபயோகப்படுத்துவது புத்தா சிலைதான். புத்தா சிலை பல வடிவங்களில் கிடைக்கின்றன. அவை தியானம் செய்வது போலும் அல்லது ஃபவுண்டெயின் போல பல அழகான வடிவங்களில் கிடைக்கின்றன. இதை வைக்கலாமா என்று பார்த்தால் தாராளமாக நாம் வைக்கலாம். காரணம், புத்தா சிலை அமைதியாகவும் பார்ப்பதற்கு நேர்மறை ஆற்றல் கொண்டதாகவும் இருக்கும். சிரித்த முகத்துடன் இருக்கும் தியான வடிவில் உள்ள புத்தா சிலையை நாம் தாராளமாக வீட்டில் வைக்கலாம். சிலையாகவோ படமாகவோ வைக்கலாம். இப்படி வைப்பதால் நம் வீட்டிற்கு நேர்மறை ஆற்றலே வந்து சேரும். மேலும் புத்தா சிலைகள் வைத்து அதற்கு முன் உருளியில் தண்ணீர் நிரப்பி பூக்கள் போட்டு வைப்பதும் மிகுந்த நேர்மறை ஆற்றலை கொடுக்கும். இது வாஸ்து பிரச்சனையை குறைக்கிறதோ இல்லையோ, நம் வீட்டில் உள்ளவர்களின் மனநிலையில் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கும். பொதுவாக மனநிலையில் மாற்றம் ஏற்படுவதுதான் பல சண்டை சச்சரவுகளும் ஏமாற்றங்களும் வருகின்றன. எப்பொழுதும் நம் மனம் சீராக இருந்தால் நல்ல முடிவாக எடுப்பதுடன் தெளிந்த புத்தியுடன் நாம் செயல்படுவதாலும் நம் பிரச்சனைகளை நாமே தீர்த்து கொள்ளலாம். மேலும் இதுபோன்று புத்தா சிலைகளை நம் வரவேற்பறையில் வைப்பது நமக்கு பண ஈர்ப்பு சக்தியும் அதிகப்படுத்துவதாக கூறப்படுகிறது. நாம் தியான வடிவில் உள்ள புத்தா சிலை சிறிய வடிவோ சற்று பெரிய வடிவோ நாம் ஆனால் ஒரு அடிக்கு மேல் வைக்காமல் இருப்பது நல்லது. பொதுவாக வீட்டில் நாம் தெய்வ சிலைகளும் ஒரு அடிக்கு மேல் வைக்காமல் இருப்பது நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கும். காரணம், அதற்கு அபிஷேகம் போன்றவை செய்ய வேண்டியதிருக்கும். அதேபோல் தான் புத்தா சிலையும் நாம் ஒரு அடிக்கு கீழே உள்ளதே வாங்கி வைத்துக்கொள்வது நமக்கு நல்ல ஆற்றலை தரும். புத்தா சிலை வேறு, லாஃபிங் புத்தா என்பது வேறு. நாம் சாதாரணமாக தியான வடிவில் உள்ள புத்தா சிலையை வைப்பது நமக்கு நன்மையை பெற்றுத்தரும். லாஃபிங் புத்தா சிலையும் நன்மையை பெற்றுத்தரும். இது போன்ற சிரித்த முகத்தில் உள்ள சிலை வடிவங்களை வைப்பதால் நமக்கு நேர்மறை ஆற்றல்களை உருவாகும். இது போன்ற சிலைகளை வாங்கி வைத்து நாம் நல்ல நேர்மறை ஆற்றலை வீட்டுக்குள் பெற்றுக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.